ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்பெஷலான சென்னை வடைகறி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு பெத்த தேங்காய் எடுத்து கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிட்டு, நம்ம வந்து ஆற வச்சு கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த டிஷ்ஷுக்கு. ஓகேங்களா? இது போட்டா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால இது ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு போட்டு தண்ணி விடாம கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில நம்ம வந்து ஆவி கட்டி, இட்லி எப்படி ஆவி கட்டுறோமோ அதே மாரி இத கொஞ்சம் எடுத்து அந்த எண்ணெய் தடவி, அதில தட்டி நம்ம வடை மாரி தட்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்தோம்னா ரெடி ஆயிடும். அத தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஆற வச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு லவங்கம், கொஞ்சம் சோம்பு, பட்டை போட்டு கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஆனியன் வந்து 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன், பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து இங்கே சின்னதா இருக்கனால நான் 3 தக்காளி எடுத்துக்கிறேன். நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி எடுத்துக்கோங்க. எடுத்து தக்காளிய போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட வந்து மசாலா வந்து ஆட் பண்ணணும். அது என்னென்னா மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமா ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டும் வந்து அதில ஆட் பண்ணி, நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. தண்ணி ஊத்தி நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. கொதி விட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச அந்த கொர கொரன்னு இருக்கிற கடலை பருப்பையும் போட்டு, ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வடைகறி வந்து ரெடி ஆயிடும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.